வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்ப நாம இந்த தீவினை அச்சம் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல அதனுடைய கடைசி குறள் 210வது குறளுக்கு வந்துட்டோம். இது முன்னால சொன்ன குறள்கள் அது வேற மாதிரி இருந்தது. அப்படியெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்றார். அது அந்த அந்த அவர் அந்த சொற்கள் எப்படின்னா, அவன் ஒன்னும் தீமை செய்யாதவன். அவன் ஒரு ரொம்ப நல்லவன். ஆனா அந்த நல்லவனை பற்றி வள்ளுவர் சொல்லும் பொழுது, இதுல அவர் பயன்படுத்தக்கூடிய இந்த நீங்க சொற்களை நீங்க பாத்தீங்கன்னா, இதுல ரொம்ப வள்ளுவர் ஏன் இப்படி அவர் ஒரு நல்லவனை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஏன் இந்த மாதிரி வள்ளுவர் சொல்றாரு? ஏன்னா இந்த குறள்ல அவர் சொல்றாரு, அருங்கேடன் என்பது அறிக அப்படிங்க. அந்த அருங்கேடன்ங்கிறது என்னன்னா நல்லவன். அதாவது அந்த கெடுதிகளுக்கெல்லாம் அரிதானவன். அவன் அவன்கிட்ட அந்த கெடுதிகள் எல்லாம் அருகி போனது. அவன்கிட்ட எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா இத வள்ளுவர் இந்த இதை போடும் பொழுது அந்த வார்த்தையை அதை அருங்கேடன். ஆனா அது ஒன்னும் குறைச்சு சொல்லக்கூடிய இது இல்லை. ஆனா அந்த அந்த கேடு, அந்த தீயவை இதுகளை பற்றி சொல்லும் பொழுது அவன் ஒரு எந்த விதமான ஒரு தீமைகளையும் அவன் செய்யாம நல்லவனா இருக்கக்கூடிய ஒருத்தனை பற்றி சொல்லும் பொழுது அவன்கிட்ட எந்த அருகி போன அந்த கேடுகள் எல்லாம் அருகி போன அருங்கேடு. இப்படி அவர் இதை சொல்ற. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த முழு இந்த குறள்லயே பாத்தீங்கன்னா எப்போ நீ அருங்கேடன் என்பது அறிக. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. நீ ஒருத்தனை பார்க்கிற நீ அவனை அவன் எந்த விதமான அந்த மருங்கோடி அவனுடைய மருட்சி, அவனுடைய அறியாமை, அவனுடைய தவறுகள் மற்ற இதுகள்னால மருங்கோடி தீவினை எந்த விதமான ஒருத்தனை நம்ம பார்க்கும் பொழுது அவன் எந்த விதமான ஒரு மருங்கோடி அவனுடைய தவறான ஒரு பேச்சு மற்ற எந்த விதமான அவன் காரியங்களையும் அவன் செய்யல. மருங்கோடி அதுக்கப்புறம் அந்த அந்த மகிழ்ச்சியினால அந்த தீவினை செய்யாம இருக்கான். அப்படி நீங்க ஒருத்தரை பார்க்கும் பொழுது
நீங்க ஒருவேளை உங்களுக்கு அஹ், இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஒரு சந்தேகம். நம்ம சில சினிமா படங்கள்ல அஹ், நீங்க நல்லவரா கெட்டவரா இப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்கல்ல. கமலஹாசனை கூட ஒரு படத்துல அந்த பேரை நீங்க தாத்தா நல்லவரா கெட்டவரா சொல்லி. ஆக இப்படிப்பட்ட ஒரு இது வரும். அந்த சிச்சுவேஷனை கூட திருவள்ளுவர் யோசிச்சிருக்க. அப்போ அவன் அப்படி கேட்கும் பொழுது அப்போ அந்த அப்ப நம்ம அதை எப்படி அவனை தெரிஞ்சுக்கிறது? இவன் ஒரு நல்லவன். அப்போ நம்ம அதை பார்க்கணும். அவன் மருங்கோழி தீவினை செய்யான் எனின். அவன் வேற எந்த விதமான அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய அவன் அவன் பழகக்கூடிய சரௌண்டிங்ஸ், அவனுடைய இருப்பு, அவன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கான், அவன் எப்படி பேசுறான், அவன் என்ன செய்யறான், அவன் யாருக்கும் தொண்டு செய்துட்டு இருக்கானா, யாருக்கும் உதவி பண்றானா, இப்படிங்கிறதெல்லாம் மருங்கோடி தீவினை செய்யான் எனின். அப்போ இதுகளையெல்லாம் நாம பார்க்கும் பொழுதுதான் அப்பதான் நமக்கு தெரியும். அது அருங்கேடன் என்பது அறிய. அவன் அந்த கேடு செய்வதில் அவன் அவன்கிட்ட அருகி போன அருங்கேடன். அவன் ஒரு கெட்டவன் கிடையாது. அவன் ஒரு நல்லவன். அவங்கிட்ட எந்த விதமான தவறுகளும் இல்லை. அருங்கேடன். இதுல சொல்றாரு. அதான் நான் சொன்னேன்ல, இந்த சிச்சுவேஷனே கூட சில நேரங்கள்ல அந்த மாதிரி நாம ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ணும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நமக்கு அது தெரியாம போகும். அதனாலதான் இதுல அந்த வார்த்தையை அவர் சின்ன பையன் யார் யாரெல்லாமோ என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவை கேட்கான். தாத்தா நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? அவன் என்னைக்கு தெரிஞ்சுக்கிட முடியும்? அப்போ அது வரும்பொழுது இந்த இது சொல்லணும். அது சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைகள், அதையெல்லாம் பார்த்து அவர் இப்படி எல்லாம் அந்த சூழ்நிலைகளை இருந்தவர் அருங்கேடன் என்பது அறிக. மருங்கோடி தீவனை செய்யான். அவனுடைய எந்த ஒரு வறட்சியினாலும் அவன் மருங்கோடி தீவினை செய்யான். பார்த்தா எந்த இடத்துலயுமே அவன் தீவினை செய்யல. அப்படிப்பட்ட அதை நம்ம பார்த்தா இது இது உலகத்துல உள்ள ஒரு நிலை. இதை இதை எதிர்பார்க்க முடியுமா? இந்த மாதிரிலாம். ஏன்னா அப்படி நிறைய பேர் நம்ம தவறாக சிலர் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு நாம அவங்கள ஒரு முத்திரை குத்தி அப்படி வரும் பொழுதுதான் நீங்கள் அதை அருங்கேடன் என்பது அறிய. நீ அதை இப்படி நீங்க நினைச்சு
அவன் வந்து கேடன்னு நினைச்சான். அப்படி வந்து அப்படி ஒரு வார்த்தைய வந்து இந்த இடத்துல வந்து எப்படி நுட்பம் பாருங்க. அவன் வந்து அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீயவை செய்யாது. அவன் ஏன்னா அந்த இந்த தவறான ஒரு பழக்க வழக்கத்தாலோ தவறான படிப்பினைகளாலோ எந்த தவறாலையோ அவருடைய அதனால வந்துகிட்டு அவங்க வந்து தீவினை வந்து செய்யாம இருக்கலாம் அப்படின்னா அவர் வந்து இப்படி வந்து நம்ம வந்து அந்த அந்த நல்லவர்களை வந்து அந்த தீவினை செய்யக்கூடியவர்கள் தீவினை செய்யாதவர்கள் நல்லவர்கள் இவ்வளவு சில நேரத்துக்கு இப்படி வந்து நாம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சும்மா வந்து நம்ம வந்து அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்லாம் நம்ம வந்து பேரக்கூடாது. எத்தனை பேரை வந்து இந்த உலகம் வந்து தவறாகவே எண்ணிக்கொண்டிருக்கு. அப்போ அதையெல்லாம் ஏன் வந்து அந்த மாதிரி தவறா எண்ணுறாங்க? அதை வந்து நம்ம வந்து அதை வந்து ஆராயறது இல்லை. அவன் அப்படி வந்து செய்திருக்கானான்னு பார்க்கறது இல்லை. சும்மா அது பாட்டுக்கு ஆமா அவரு மோசமானவர். எல்லா குரலுமே அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சிச்சுவேஷனுக்கு நாம வந்து எடுத்து பார்த்தாதான் அதனுடைய பொருள் உலகத்துல நல்லா இருக்கு. சரி நண்பர்களே, நாம தீவினை அச்சத்தை முடிச்சிட்டோம். அடுத்தாப்புல ஒப்புரவறிதல்னு ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு அதிகாரம். அதை நம்ம அடுத்த பார்க்க ஆரம்பிப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.